சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Purity you can feel. Intention you can carry. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. பனையூர் பாபு அவர்கள் முன்னாள் எம்எல்ஏ விசிகாவில் விலகி இருக்காரு. ஒரு அறிக்கையும் விட்டுருந்தார். என்ன அப்படின்னா, ஒருத்தர் ஆர்எஸ்எஸ் தத்து பிள்ளைன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையை நீங்கள் தத்தெடுத்துக்கிறது எப்படி, அடிப்படை கொள்கையை விட்டு இந்த இயக்கம் போகுதோ விலகி போகுதோன்ற உணர்வு எனக்கு இருக்குது, நான் விலகிறேன் அப்படின்னு சொல்லி விலகி இருக்காரு. நீங்கள் விஜய் விமர்சிக்கும் போது விசிக தலைவர் தோல் திருமாவளவன் என்ன சொன்னார் அப்படின்னா, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி திராவிட முன்னேற்றம் உள்ளிட்ட மதச்சார்பற்ற கூட்டணி கட்சிகளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சிறுபான்மையினரை இவர்களை அவரிடமிருந்து பிரிப்பதற்காக இறக்கி விடப்பட்டவர் தான், ஆர்எஸ்எஸ்ஸால் இறக்கி விடப்பட்டவர் தான் விஜய்னு சொன்னீங்க. அது கூட்டத்துக்கு கூட்டம் முடங்குனீங்க. அப்படி இருக்க அந்த ஆட்சியை நீங்கள் எப்படி ஆதரிப்பீங்க? உங்களுடைய கட்சிக்கு அப்புறம் வேர் இஸ் த லோக்கல் ஸ்டாண்டிங்? எப்படி நிற்பீங்க? நீங்கள் நின்றா கட்டை தாவைக்கோட தான் நின்னோம். அப்போ நீங்கள் மறுபடியும் ரெட்ரி பண்ணிங்கன்னா இது போனது தான், எடுத்த முடிவுனால போகிறதும் போனது தான். உள்ள இருந்து தாவைக்கோட சேரணும்னு அழுத்தம் கொடுத்தாங்க திருமாவளவன். அந்த இடத்துல முடிவு எடுத்தாரு. இது நாள் வரைக்கும் கட்சியினர் எது சொன்னாலும் திருமாவளவன் அதை வழி நடத்தினாரு. இன்னைக்கு திருமாவளவன் எது சொன்னாலும் கேட்காம கட்சியினர் அவரை வழி நடத்துறாங்க. இதனால பிசகு முக்கியமானது கொள்கை அடிப்படையா கூட்டணி அடிப்படையா? கொள்கை தான். அப்புறம் அதுக்கு எதிரானது. ஆமா, விஜய் நீங்க இதுதான் நீங்க சொன்னீங்களா? அது என்ன மாற்றம்? தொட்டதுக்கெல்லாம் ஸ்டாலின் சிஎம் சார் அப்படின்ட்டு வன்மமா பேசிவிட்டு பதவியேற்ற உடனே நேரம் அங்க போயிட்டு துண்ட போடுறாரு. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். பனையூர் பாபு அவர்கள் முன்னாள் எம்எல்ஏ விசிகாவில் விலகி இருக்காரு. ஒரு அறிக்கையும் விட்டுருந்தார். என்ன அப்படின்னா, ஒருத்தர் ஆர்எஸ்எஸ் தத்து பிள்ளைன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையை நீங்கள் தத்தெடுத்துக்கிறது எப்படி, அடிப்படை கொள்கையை விட்டு இந்த இயக்கம் போகுதோ விலகி போகுதோன்ற உணர்வு எனக்கு இருக்குது, நான் விலகிறேன் அப்படின்னு சொல்லி விலகி இருக்காரு. என்ன சிக்கல் விசிகாவில்? உண்மையாகவே அவர் சொல்லும்படி விசிகாவினுடைய பாதை திசை கொஞ்சம் மாறி இருக்கா? ஆமாம், நான் இதை சொன்னேன். நீங்கள் விஜய் விமர்சிக்கும் போது விசிக தலைவர் தோல் திருமாவளவன் என்ன சொன்னார் அப்படின்னா, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி திராவிட முன்னேற்றம் உள்ளிட்ட மதச்சார்பற்ற கூட்டணி கட்சிகளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சிறுபான்மையினரை இவர்களை அவரிடமிருந்து பிரிப்பதற்காக இறக்கி விடப்பட்டவர் தான், ஆர்எஸ்எஸ்ஸால் இறக்கி விடப்பட்டவர் தான் விஜய்னு சொன்னீங்க. அது கூட்டத்துக்கு கூட்டம் முடங்குனீங்க. அப்படி இருக்க அந்த ஆட்சியை நீங்கள் எப்படி ஆதரிப்பீங்க? அந்த ஆட்சி அமைக்கிறதுக்கு எப்படி உங்களால் ஆதரவு தர முடியும்? சரி, அங்கே ஒரு ஜனநாயக கேள்வி ஒன்று இருந்துச்சு. அதிகமான இடங்களில் தமிழக வெற்றி கழகம் ஜெயிச்சதுனால அதை ஆட்சி அமைக்க அனுமதிக்காமல் போனால் அதன் விளைவாக ஒன்று குடியரசுத் தலைவர் ஆட்சி வரும், இல்லாட்டி அடுத்த தேர்தலை சந்திக்க வேண்டியிருக்கும். அது மக்களினுடைய தீர்ப்பை உதாசீனப்படுத்துவதாகும் அப்படின்ற ஒரு கருத்தை 2 மார்க்சிய கட்சிகளும் வச்சாங்க. அதை நீங்களே ஏற்றுக்கிட்டீங்க, தவறு இல்லை. ஸோ நீங்கள் வெளியிலேருந்து ஆதரவுன்னு சொன்னீங்க. இந்த வெளியிலேருந்து ஆதரவு அப்படின்னு சொல்லும்போது ஒரு கொள்கை புனிதத்துவம் அங்கே காப்பாற்றப்படுகிறது. இன்னொன்று, ஜனநாயகத்திற்கான உங்களுடைய நிலைப்பாடும் பாராட்டப்பட்டது. என்னை பொறுத்தவரைக்கும் அதுலேயும் ஏற்புடையதில்லை. அவங்ககிட்ட அவங்கள வச்சு நான் ஜனநாயகத்தை காப்பாற்றுறது அப்படின்றதான் என்னுடைய கருத்து. பட் நீங்கள் செஞ்சீங்க. அது ஏன்னா நீங்கள் ஒரு கட்சி, நீங்கள் ஒரு தலைவர், நீங்கள் முடிவெடுத்தீங்க. கூட்டணியில் இணையிறது அப்படின்றது என்ன விதமான கணக்கு? அப்போ என்ன அர்த்தம்? அப்போ நீங்கள் திட்டதெல்லாம் உண்மையா, இது வேறையா? இது உண்மையா? அப்போ அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுல்ல. இப்போ மற்ற கட்சிகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள், 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், முஸ்லீம் லீக், இவங்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னா, அந்த கட்சியினுடைய இயல்பே அடிப்படை கொள்கை தான். அதை விட்டு தர முடியாது. விட்டு தரனால ஒன்றும் இல்லாத போயிடுவாங்க. ரெண்டாவது, இன்னொரு ஆபத்தும் ஒன்று இருக்கிறத நம்ம சுட்டி காட்டணும். அது என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட தமிழக வெற்றி கழகம் வாங்கின வாக்குகளில் ஒரு 30% வாக்குகள் பட்டியலினத்து வாக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக பகுப்பாய்வாளர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அது நிதர்சனமாக நான் பூத்து கமிட்டிக்கு போனேன், வாக்களிக்கிற அவங்ககிட்ட கட்ட செய்தியும் அது மாதிரி தான் வந்துச்சு. இங்கே அந்த மாதிரி போச்சு, அங்கே அந்த மாதிரி போச்சு, இங்கே நான் ஊர் வரைக்கும் போயிட்டேன், எல்லாம் போனால் இந்த மாதிரிலாம் விழுந்திருக்கு வாக்கு அப்படின்னு சொல்லி. அப்படி பண்ணும்போது இவ்வளோ 30% வாக்கு அந்த ஷிஃப்ட் ஆகிருக்குது. நீங்களும் நாளைக்கு அவங்கள நோக்கி ஷிஃப்ட் ஆகிட்டீங்கன்னா மிச்சம் இருக்கிற வாக்கும் அதே சரின்னு போய்டும் இல்லையா? அதனுடைய மொத்த வாக்கும் அது சரின்றதுனால தான் தலைவர் இப்போ அவங்களே வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு அப்படின்னோம்னா, உங்களுடைய கட்சிக்கு அப்புறம் வேர் இஸ் த லோக்கல் ஸ்டாண்டிங்? எப்படி நிற்பீங்க? நீங்கள் நின்றா கட்டை தாவைக்கோட தான் நின்னாகணும். அப்போ நீங்கள் மறுபடியும் ரெட்ரி பண்ணிங்கன்னா இது போனது தான்,
இப்போ எடுத்த முடிவுனால போகிறதும் போனது தான். உள்ள இருந்து தாவேகோட சேரணும்னு அழுத்தம் கொடுத்தாங்க திருமாவளவன். அந்த இடத்துல முடிவு எடுத்தார். இது நாள் வரைக்கும் கட்சியினர் எது சொன்னாலும் திருமாவளவன் அதை வழி நடத்தினார். இன்னைக்கு திருமாவளவன் எது சொன்னாலும் கேட்காம கட்சியினர் அவரை வழி நடத்துறாங்க. இதனால வந்து பிசகுது. சார், ஆனால் ஒரு பக்கம் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு அமைச்சர் பொறுப்பு கிடைச்சிருக்குது. திமுகவோட இருக்கும்போது அவங்களுக்கு அந்த ஒரு செக்யூரிட்டியில் அந்த ஒரு இது கூட இல்லையே. திமுக எப்போ கொடுப்பாங்கன்னு தெரியாது, கொடுப்பாங்களான்னு தெரியாது. இப்போ இந்த நிலைக்கு விசிக போயிருக்கிறது நல்ல விஷயம். இந்த கேள்வி வந்துட்டு ரொம்ப வேகமாக நீங்கள் கேட்டுடுறீங்க. இது ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கேட்டீங்க அப்படின்னா அதற்கான பதில் இருக்கும். இப்போ சமூக கூட்டம் இது சமூக நலத்துறை அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போடுறீங்க. சமூக நீதி அமைச்சகம். சமூக நீதி அமைச்சகம் இந்திய ஒன்றிய அரசில் இருக்குது. சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் அப்படின்றது இருக்குது. அது பல வேலைகளை செய்யுது, பல திட்டங்களை நிறைவேற்றுது. அது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிறு சமூகங்களுக்கு கூட பிரதித்துவம் கிடைக்கிறதுக்கு என்ன செய்கிறது அப்படின்றது யோசிக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்கள பொருளாதார ரீதியாக மேம்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கும் ஒரு கணக்கெடுப்பு நடத்த சொல்லிச்சு. அதுதான் இந்த சர்வே. அதுதான் வந்துட்டு திரு ராமதாஸ் ஐயாவும் அன்புமணியும் சேர்ந்து அது எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி கெடுத்தாங்க. எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசு கடைசி காலத்தில் 2020 அதுதான் அவங்க கெடுத்தாங்க. ஆகஸ்ட்டில் வந்துச்சு. ஸோ அந்த எம்பவர்மெண்ட் அதே மாதிரியான ஒன்று நீங்கள் கொண்டு வரீங்க. என்ன எஜெண்டா தெரியுமா உங்களுக்கு? எப்படி நீங்கள் செயல்பட போகிறீங்க? எதுவுமே இல்லை, மாற்றி வச்சுருக்கிறீங்க. பட்டியலினத்தவர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அப்படின்றது வந்துட்டு சமூக நீதி நலத்துறை அமைச்சகம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேர் வச்சுருக்கிறீங்க. அவ்வளோதான். இது என்ன சாதிக்க போறீங்கன்றது பொறுத்தரும் தான் பார்க்க முடியும். பட் இன் ஜென்ரல் இந்த பவர் ஷேரிங்கை வந்து ஒரு ஹெல்த்தியான விஷயமா நம்ம அணுகக்கூடாதா? இந்த பவர் ஷேரிங்க்கு விஜயும் தாவேகாவும் வந்ததுக்கு காரணமே பெரும்பான்மை இல்லாதனால தான். பெரும்பான்மை வந்திருந்தா கொடுக்க மாட்டாங்க, தந்திருக்க மாட்டாங்க. எனக்கு 100% தெரியும் இவங்க தந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வாய்ச்சொல் தான் அது. நாங்கள் கூட்டணி ஆட்சி போ அப்படின்னு சொல்றது வாய்ச்சொல் தான். அவங்களுக்கு கிடையாது, அதெல்லாம் கிடையாது. அப்படி இருந்திருந்தது அப்படின்னோம்னா இதே திருமாவளவன், இதே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இதே மற்ற கட்சிகள் எல்லாம் அவங்க முன்னாடியே தொடர்பு கொண்டு அவங்களோட கூட்டணி எடுப்பதற்கான முயற்சி பண்ணியிருப்பாங்களா? பண்ணியிருக்க மாட்டாங்க. காங்கிரஸ் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்கல்ல, அதிமுகவோட கூட்டணி போகிறதுக்கே முயற்சி பண்ணீங்கல்ல. எப்போ நீங்கள் விடுதலை சிறுத்தைகளுக்கு பண்ணீங்க, எப்போ நீங்கள் கம்யூனிஸ்டுகளுக்கு பண்ணீங்க, எப்போ நீங்கள் இந்திய முஸ்லீம்களுக்கு பண்ணீங்க? அப்போ இது பொய்யாட்டம். எப்போதும் இங்கே கூட்டணி ஆட்சின்றதை எது தரமா டிசைட் பண்ணுது? அவுட்கம் டிசைட் பண்ணுது. தேர்தல் முடிவு தான் கூட்டணி ஆட்சியை டிசைட் பண்ணும். பிரின்சிபல் டிசைட் பண்ணதில்லை எப்போவுமே. அதுக்கு அடிக்கடி டெல்லியில் வந்துச்சு அப்படின்னா எங்கே பெரும்பான்மை வந்துச்சு? கேரளாவில் பார்க்குறோம், அங்கே பவர் ஷேரிங் இருக்குது. இல்லை, கேரளாவில் இருக்கிறது அது நீண்ட காலமாக ஒரு அணியாக இருக்கிறாங்க. யுனைடெட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட், லெஃப்ட் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ், யூடிஎஃப் எல்டிஎஃப் அப்படின்னு இருக்கிறாங்க. அவங்க அதில் தெளிவாக இருக்கிறாங்க. இங்கே அந்த மாதிரி ஒரு தெளிவான ஒரு அலையன்ஸுக்கு எங்கேயுமே இடம் கொடுத்தது இல்லையே. திராவிட கட்சிகள் உட்பட இடம் கொடுத்தது இல்லை. அவங்க நம்ம தான் சொல்லிட்டு இருக்கிறோம் இப்படி கொடுக்குறோம் அப்படின்றத நான் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் ஏற்றுக்கல. தமிழ்நாடு ஏற்றுக்காது அப்படின்னு வேறு சொன்னாங்க. இப்போ தமிழ்நாடு ஏற்றுக்கிட்டு நான் தத்தளிக்குதான் சார். ஆனால் விசிக்கு வந்து அந்த நீட் ஆஃப் தவறாக பார்க்குறாங்க, ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு கொடுக்குறவங்க கிட்ட இவங்க லீன் பண்ணுறது ஒன்றும் எது முக்கியமானது? கொள்கை அடிப்படையா கூட்டணி அடிப்படையா? கொள்கை தான். அப்புறம் அதுக்கு எதிரானது இது. ஆமாம், விஜய் வந்துட்டு நீங்கள் இதுதான் நீங்கள் சொன்னீங்களா? அதில் என்ன மாற்றம்? தொட்டதுக்கெல்லாம் ஸ்டாலின் சிஎம் சார் அப்படின்ட்டு வன்மமாக பேசிவிட்டு பதவியேற்ற உடனே நேராக அங்கே போயிட்டு துண்ட போடுறாரு. எதுக்காக போட்டார்? இன்ன வரைக்கும் என்னது? அது வந்துட்டு ஒரு புதிய முறைமை, புதிய பண்பாடு அப்படி நான் காப்பாற்றுறேன் அப்படின்னா அப்போ முன்னாடி பேசும்போதெல்லாம் அது தெரியலையா? எப்படிலாம் பேசுறீங்க நீங்கள்? கரூர் சம்பவத்தில் என்னென்ன பேசுறீங்க? அதாவது நீங்கள் போடக்கூடிய வெளி வேடங்கள் எல்லாம் வந்துட்டு மக்கள் ஒத்துவாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. அவர் வீட்டுக்கு வந்துட்டாங்க, வரவேற்றுறாரு, முடிஞ்சு போச்சு. ஆலோசனை கட்டிங்க சொல்லிட்டாரு, முடிஞ்சு போச்சு. கூட்டணி கட்சிகள் போய் ஆதரவு கொடுக்குறாங்க, போங்க அப்படின்னு சொல்லி முடிச்சாச்சு. ஏன்னா 6 மாதம் அவருக்கு வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணுறதா இல்லை, அவர் எடுத்த முடிவு. ஆனால் நடந்தது என்ன? அப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தேவைக்காக நடத்தக்கூடிய புற நாடகங்கள் தான், ஐடியாலஜிகள் கிடையாது. கம்மிங் டு விசிகே, திரு பனையூர் பாபு அவர்கள் வந்து இன்னும் சில குற்றச்சாட்டுகளை சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னா, திருமாவளவன் அவர்கள் வந்து ஒன்று பேசுகிறாரு, அதை மாற்றி பேசுகிறாரு, ப்ரெஸ் மீட்டில் மாறுது, அவருடைய ஃபேஸ்புக் லைவில் மாறுது, தடுமாற்றம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அது ஒரு குற்றச்சாட்டு தான். ஏன் இவ்வளவு சீரியஸான குற்றச்சாட்டுகள்? இல்லை அப்படி தான் இயக்கம் பயணிக்குதா? இல்லை, அது கட்சியையும் கொள்கையையும் ஒரு சூழலை சமரசப்படுத்தி சரியாக கொண்டு போகணும்னு வரும்போது ஏற்படக்கூடிய டிஃபிகல்ட்டி அது திருமாவளவனுக்கு மட்டும் இல்லை, பலருக்கும் ஏற்பட்டுருது. நார்மல் தான் அப்படிங்கிறீங்களா? ப்ராக்டிக்கலான விஷயம் தான். அந்த இடத்துல சரி பன்னீர் பாபு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அந்த தம்பி மேலே எனக்கு ரிகார்டு உண்டு. என்ன பண்ணியிருப்பீங்க? 3வது பெரிய கட்சி வெறும் 8 சீட்டு, ஒன்று மேலே அது கட்சி 27 சீட்டு. இது விசிகா மட்டும் இல்லை, விசிகாவுடைய ஆதரவு தளமாக இருக்கக்கூடிய பட்டியலினத்தவர்களுக்கு வந்துட்டு ஒரு அவமரியாதை செஞ்ச மாதிரி இல்லை. நான் அப்படி உணர்றேன். காங்கிரஸ் கட்சி எதுவுமே பண்ணலை. 21 26 27 சீட்டு கொடுக்குறீங்க.
எல்லா விதமான சமூக நீதிக்கான சமூக உரிமைக்கான அடிப்படை போராட்டங்கள் அனைத்திலும் வந்துட்டு திருமாவளவன் விடுதலை சிறுத்தையிலும் ஈடுபட்டாங்க. EVM வரைக்கும் போராடினாங்க. என்ன கொடுத்தீங்க அவங்களுக்கு அங்கீகாரம்? 8 சீட்டு. அப்போ அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க? நான் விசாரிச்சுட்டு பேசுகிறேன், ஏதோ தன்முனைப்பாக ஏனாவது பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, நான் விசாரிச்சுட்டு பேசுகிறேன். இதை நம்ம மக்களை நம்ம பிடியிலேருந்து தூக்கி பிடிங்கி எறிஞ்சிச்சு. இன்றைக்கி மட்டும் 2 பேர் பேசியிருக்கிறான். ஒன்று தஞ்சாவூர்லேருந்து, இன்னொரு விழுப்புரத்துலேருந்துட்டு. நான் பேரை கூட குறிப்பிட தயாராக இருக்கிறேன், விசிகாலேருந்து சொல்ல வரேன். அப்போது இதெல்லாம் வந்துட்டு நம்ம சொன்னது தான். இப்படிலாம் போவான், நாளைக்கு அவன் வந்துட்டு வெறுத்து போவான், வெறுத்து போனான்னா அவன் வந்துட்டு அவனுடைய நிலை மாறும் அப்படிலாம் சொன்னதெல்லாம் உண்மை. நான் சொன்னேன், மாறிடுச்சு. அதனால் EVM தான் இந்த ரிசல்ட் எல்லாம் நிர்ணயிச்சது அப்படின்றதெல்லாம் எதிர்கால தேர்தல்கள் முடிவெடுக்கும். அதில் நான் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இதெல்லாமே நடந்திருக்குது. இதை திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஒத்துக்கொண்டு தான் தீர வேண்டும். நம்ம யாருமே கைப்பாவை இல்லை அரசியலில், யாருமே கைப்பாவை இல்லை. சமூகநீதி காவலர் VP சிங், மொரார்ஜி தேசாய், அதுக்கு பின்னாடி வந்த இன்னும் மற்ற தலைவர்கள் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னோம்னா ஒரு மாநில கட்சிக்கும் உரிய அங்கீகாரத்தை கொடுக்கறதுக்காக தான் மந்திரி பதவியும் கொடுத்தாங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் கூட கேட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே அந்த எண்ணங்கள் வந்துட்டு திமுக அதிமுக விட இல்லை. இவங்க அழியறதுக்கு ஒரு 10 காரணி கேட்டிங்கன்னா இது ஒரு 2 காரணியாக வரும். அதான் நானும் கேட்கணும் சார். என்னன்னா ஒரு நியூ நார்மல் இப்போ தமிழ்நாட்டு அரசியலில் இருக்குது. என்னென்னா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளில் அங்கங்கே அமைச்சர்களை பார்க்க முடியுது. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து அரசியலினுடைய போக்கை மாற்றிருக்கா? திமுகவுக்கு அடுத்த முறை ஒரு ப்ரெஷர் இருக்குமா? கூட்டணி வைக்கிறோம், பட் ஜெயிச்சா எங்களுக்கு மினிஸ்ட்ரியில் இடம் வேணும் அப்படின்னு நிச்சயமாக ஒரு அழுத்தம் கொடுக்கும். ஆனால் இப்போ நடந்திருக்கிறது ஏதோ ஒரு பெரிய ஒரு நியூ நார்மல் அப்படின்லாம் சொல்லிட்டு கொரோனா காலத்து வார்த்தையெல்லாம் போடாதீங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் ஏதோ நார்மலும் கிடையாது, அப்நார்மலும் கிடையாது. இப்போ அவங்க பண்ணக்கூடிய ஒரு விடயமும் பார்த்தீங்கன்னா ஆட்சியை தக்க வைக்கிறது என்ன பண்ணுறது, அவ்வளோதான். வேறு எதை பற்றியும் மூச்சு வர்றதில்லை. முதல்ல 160 நம்ம அளவில் சேர்ந்துடணும். ஏன்னா இது திமுக ஆதரவில் நம்ம இருக்கிற ஆட்சி. இது திமுகனுடைய கூட்டணி கட்சிகளினுடைய ஆதரவில் நாம் பெரும்பான்மையுடன் ஆட்சி புரிகின்றோம் அப்படின்றது விஜய்க்கு தட்ட தெளிவு. ஸோ சேஃபர் சைடுக்கு அவர் நவுத்துறாரு அவருடைய கட்சி. அதான் இன்னைக்கு நடந்த விவகாரம் கூட, புரியுதுங்களா? அதனால இதெல்லாம் வந்துட்டு இவங்க ஒரு புதிய நார்மலை பார்த்துட்டு அப்படி வந்திருக்கிறாங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு மந்திரி பதவிக்காக, முதலமைச்சர் பதவிக்காக 4 நாள் போயிட்டு வந்தவர் தான் விஜய். தெளிவாக அவர் சொல்கிறார் 118. அதனால டெய்லி சாயந்தரம் ஆச்சுன்னு ஒரு காரை வச்சுட்டு போய் அவரை சந்திச்சு ஒவ்வொரு நாளும் ஒரு பூங்கல் கொடுத்துட்டு ஒவ்வொரு நாளும் ஒரு சால்வையை போட்டுட்டு முதல் நாள் பண்ணலை, அடுத்தடுத்த நாட்களில் தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருந்தார். அப்போ இவங்கெல்லாம் ஒரு புதுசாக உருவாக்குறாங்க அப்படின்னு நம்புறதுக்கு இல்லை. பட் இது விசிகாவை வீக் ஆக்குமா சார்? இன்னும் இல்லை பெரிய அளவுக்கு ஆதவரிச்சு நான் சொன்னார். திரும்ப அவட இருக்கிற 20 பேர் தவிர விசிகான்றது ஒன்றும் இல்லைன்னு சொன்னாரா இல்லையா? அதுக்கப்புறம் வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. நான் ஒன்று சொல்கிறேங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருந்தாலும் சரி, திருமாவனுடைய பணிகளாக இருந்தாலும் சரி, அதில் அடைவிடற்கரையை பெரும்படி தமிழ்நாட்டினுடைய நோக்கிலேருந்து பார்த்தா தான். இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்த சமூக இணக்கப்பாடு எவ்வளோ சட்டம் ஒழுங்கு போடலாங்க, ஒன்று குற்றங்கள்லாம் சொல்கிறீங்க. இந்த சமூக கட்டுப்பாடு, இந்த சமூக ஒழுக்கம், அதாவது நல்லிணக்கம் நிலவுது அப்படின்னோம்னா அதற்கு பெரும் பகுதி திருமாவளவன் வந்துட்டு விசிக கட்சி தொண்டர்களை வழிநடத்தக்கூடிய அந்த உன்னத நிலையே காரணம். இப்போவும் நான் சொல்லுவேன். ஓகே, அவருடைய முதிர்ச்சி அதை எப்படி கொண்டு போகணுன்றது. இல்லாட்டி பொது தொகுதியில் விசிகாவியாவும் எந்த காலத்தில் நடந்திருக்குது உனக்கு? பக்கத்தில் என்னனாலே ஒத்துக்க மாட்டேன்றவன் எம்எல்ஏவை ஒத்துக்குறவானா? 2 பேர் ஜெயிச்சாங்களே. உள்ளாட்சியில் இன்னும் நிறைய பேர் ஜெயிச்சாங்க. ஏன்னா திருமாவளவனுடைய கட்சி அப்படி இருக்குது, விசிகா அப்படி இருக்குது, எல்லாரையும் உள்ளடக்கியதாக இருக்குது. அதுதான் 3வது MP சீட் அவர் கேட்டார். அது கொடுத்துருந்தாங்க ஒன்றா ஒருவேளை திமுக இன்னைக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3% 4% ஓட்டை இழந்திருக்காது. ஒரு பொது தொகுதி கொடுத்துருந்தாங்கன்னா எல்லாமே போராடி தாங்க பண்ணணும். ஜெயிக்கலாம் தோக்கலாம், அது வேற விஷயம். போராடி தான் பண்ணணும். அவங்க ஒரு கான்ட்ரிபியூஷன் தராங்க, நம்ம ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுக்கணும். ஒரு சைட்லேருந்தே கான்ட்ரிபியூஷன் வரணும்னா அது எப்படி? நான் இதை திமுகவுக்கு எதிரான ஒரு வாதமாகவே நான் வைக்கிறேன். எப்படி அது? நீங்கள் அன்றைக்கி கொடுத்துருக்கீங்கன்னா இன்றைக்கி நிலைமை வேறு. நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், 3வது பெரிய சக்தி விடுதலை சிறுத்தைகளே. அதற்கு இணையான ஒரு பெரும் சக்தி பாட்டாளி மக்கள் கட்சி. நீங்கள் உங்களுக்கு பேலன்ஸை கொடுக்கக்கூடிய என்ன ஆச்சரிக்கை? இன்னைக்கு உங்களால் விக்கிரவாண்டியில் ஜெயிக்க முடிஞ்சுதா? இடைத்தேர்தல் அவ்வளோ வாக்கு வித்தியாசம் ஜெயிச்சிங்களே. இன்னைக்கு என்னாச்சு? விக்கிரவாண்டி யாருக்கிட்ட போயிருக்குது? எடுத்து பாருங்க. ஏன் போச்சு? நான் ஒன்றும் திமுககாரன் இதெல்லாம் அனலைஸ் பண்ணுறது எனக்கு தேவை. ஊழல் நடந்திருக்குதா? EVM வச்சு அவங்க எப்படி சூழ்ச்சிருக்கிறாங்க, இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது ஏன் வேலை. ஆனால் என்ன நடந்திருக்குன்றது நீங்கள் பாருங்கள். இது ஒரு தொண்டர்கள் நிர்வாகிகள் இப்படி பண்ணல, அப்படி பண்ணல, தவறு பண்ணல அப்படி சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிறதுன்னு ஒரு வழி. அது குறை கண்டுபிடிச்சி அவன் தலையில் கொட்ட வேண்டியது குப்பையை, அது வேற கதை. ஊருக்கு அழைச்சவன் பிள்ளைய கோயில வேண்டி
அந்த மாதிரி அதை ஒன்று கட்சிக்குள்ளேயே கண்டுபிடிப்பீங்க, அது வேற. நான் சொல்றது என்னன்னா, ஒரு தலைமையின் பார்வையில் ஏற்படக்கூடிய சிக்கல் இன்னொரு கட்சியை பலவீனப்படுத்தி இருக்கா இல்லையா? சென்னையில் நல்லா கேட்டுங்க, சென்னையில் 16 தொகுதி, 16 தொகுதியில் அப்படியே அது ரிவர்ஸ் ஆயிருந்தது. 2 தொகுதி தாவேகா, ரைட்டுங்களா? ஒரு இதுவும் இன்னொரு தொகுதியும் போயிடுச்சு பெரம்பூரம். 14 தொகுதி திமுக. ஈக்குவேஷன் எப்படி மாறுது பாருங்க. திமுக 87, தாவேகா அப்படியே 14 கழிங்க 93. சென்னை தான் ஸ்ட்ராங் ஹோல்டு திமுக. அப்புறம் திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் இன்னொரு 21 தொகுதி. அதுல ஒரு 10-10ன்னு போடுங்க, எப்படி வந்துருது பாருங்க ஈக்குவேஷனு. 10 தொகுதி எடுத்துட்டீங்க நீங்க அப்படின்னா தாவேகா கிட்ட இருந்துட்டு, நீங்க 97, ரைட்டா? இதுதான் அரசியல்ல ரொம்ப ஒத்து கவனிக்கணும்ன்றது. நான் சொல்ல வரேன், இவ்வளோத்தையும் முன்னாடி நீங்க பார்த்துட்டீங்களா? இல்லை. ஆனா நான் சொன்னேன், எனக்கு வந்துட்டு ஸ்டாலின் மேல இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை இருக்குது. திமுக மேலையான்னு கேட்டீங்கன்னா அது வேற விஷயம், விமர்சனம் கொடுத்துரும். ஸ்டாலின் மேலே ஏன் நம்பிக்கை இருந்ததுன்னா, ஒரு சின்சியரா எல்லாத்தையும் பார்த்தாரு, அணுகுனாரு, ஒரு நேர்மையாவே அணுகுனாரு. அவர் இந்த இடத்த கணக்கில் எடுத்துட்டு இருக்கணும். இந்த பட்டியலினத்தை அது வந்துட்டு அது வந்துட்டு விசிகா பிரச்சனை, திருமாவளவனுடைய பிரச்சனை நீங்க பாத்தீங்க. திருமாவளவன் எவ்வளவு சமாளிப்பாரு? ஓடிஞ்சிட்டாரு. சரி, இப்போ நீங்கள் சொல்லும்போது வந்து தொகுதி வாரியாக, மாவட்ட வாரியாக ரொம்ப ஒரு மைன்யூட்டான லெவலில் சொல்கிறீங்க. அந்த லெவலில் யாரும் பார்க்கலையோ? ஏன்னா நீங்கள் சொல்லும்போது ஈக்குவேஷனே மாறுது இல்லை. இப்போ இங்கே பக்கத்தில் இங்கே இருக்கக்கூடிய உழைக்கும் மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியா 800 ஓட்டு போலாது கார்த்தி. 500 ஓட்டு விசிகா, இது 500 ஓட்டு தாவேகா. எங்க எங்க இந்த திராவிட கட்சிகள் கட்டி கொடுத்த குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள்ல இதான் கதை. பெரும்பகுதி ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கக்கூடிய இடம். அப்ப என்ன சொல்லுவீங்க நீங்க? இதை 2 பேருமே கன்ஃபார்ம் பண்றான், அங்க போட்டவனும் கன்ஃபார்ம் பண்றான், அதனால வாங்கி கட்டிக்கிட்ட திமுக தான் கன்ஃபார்ம் பண்றான். புரியுதுங்களா? இங்க மட்டும் இல்ல, அங்க இன்னொரு செய்தி, அது முன்னாள் முதலமைச்சருக்கு ரொம்ப பெரிய ஷாக்கிங்கா இருக்கும். சொல்றேன், அண்ணே ஸ்டாலின் முன்னெடுத்த அந்த சமூக நல திட்டங்களால ஒரு ஓட்டு நம்மளுக்கு பிளஸ் கிடையாது. அதுதான் ரொம்ப நம்பினாங்க. நம்ம 3000 ரூபாய் கொடுத்தோம் இல்லையா, அதை வச்சு செக்யூர் பண்ண உடனே அந்த தொழிலாளர் வர்க்கம் அப்படியே நம்மளுக்கு போட்டுடுச்சு, வேற ஒன்றும் இல்லைன்றாங்க. எவ்வளோ சங்கடமா இருக்குது பாருங்க. சொல்லி 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 பண்ண அந்த திட்டங்களை ஓட்டு வாங்கி தரல. அப்போ கொடுத்த அந்த 3000, அந்த 5000, அதுக்கு முன்னாடி ஒரு 3000, அதுக்கு முன்னாடி வருஷம் ஃபுல்லாக கொடுத்தது, அதுக்கு முன்னாடி பிள்ளைங்களுக்கு கொடுத்தது, அப்புறம் காத்தால சோத்துக்கு அனுப்புறது எல்லாம். நான் இவிஎம் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் ரிசர்வ்ல வச்சுட்டு நான் இவ்வளோத்தையும் பேசுறேன். புரியுதுங்களா? எவ்வளோ நடந்துதானே இருக்கு. ஒரு கிராமத்தில் கட்சி அமைப்பே இல்லாத ஒரு கட்சி 930 ஓட்டு வாங்குது. திமுக 1400 ஓட்டு வாங்குது. அண்ணா திமுக 500 ஓட்டு வாங்குது. இதை எப்படி நீங்க சொல்லுவீங்க? விஜயும் போல, கொடியும் போல, தடியும் போல. அவ்வளோதான். அப்போ நீங்க யோசிங்க, இது திருமாவளவன் வந்து குற்றம் சாட்டிட்டு நம்மளுக்கு என்ன இருக்குது? அப்போ திருமாவளவனுடைய நெருக்கடியை பனையூர் பாபு வரைக்கும் எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. திருமாவளவனுக்கு ஏற்பட்டீங்கன்னா பெரிய நெருக்கடி ஏற்படுத்திட்டு ரொம்ப நாளாகவே ஒரு திணறாரு. நீங்கள் தடுமாற்றோம், நான் திணறாருன்னு சொன்னேன். புரியுதுங்களா? இன்னும் கொஞ்சம் காலம் எடுத்து அடுத்து என்ன நடக்குது அப்படின்றத திரும்ப பேசலாம் சார். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார்.